அண்மை செய்தி. சபாநாயகர் அப்பாவு தலைமையில் 6வது நாளாக தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது தொடங்கியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, சட்டப்பேரவை 6வது நாளாக கூடியிருக்கிறது. நேற்று ஒரு நாள் மற்றும் அதிமுக உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில வினாக்கள் விடை நேரத்தில் அவர்கள் தரப்பில் என்னென்ன கேள்விகள் எழுப்பப்பட இருக்கு? விவரங்கள் என்ன? ஏற்கனவே கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக 4வது நாளாக இன்று சட்டப்பேரவைக்கு கருப்பு உடை அணிந்து வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அதிமுக கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக வினாக்கள் விடை நேரத்திற்கு முன்னதாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று 2 நாட்களாகவே சட்டப்பேரவையில் கோரிக்கை முன்வைத்தார்கள். நேற்று சட்டப்பேரவையின் போது அவைத்தலைவர் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக கேள்வி நேரத்திற்கு முன்னதாகவே இந்த தொடர்பாக விவாதம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான கடிதம் என்பது கொடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த பட்சத்தில் இன்று காலையிலேயே சட்டப்பேரவை தொடங்குவதற்கு முன்னதாகவே சபாநாயகரை நேரில் சந்தித்து அதிமுக கொறடா அவையை ஒத்திவைத்துவிட்டு கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக அந்த விவகாரத்தை முன்னில் எடுத்து பேச வேண்டும் எனவும் அதற்கு பிறகாக அவையை தொடங்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் தற்பொழுது சட்டப்பேரவை தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்கள் உட்பட எதிர்க்கட்சித் தலைவர் உட்பட அனைவருமே எங்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்பு கொடுக்க வேண்டும். நேற்று நீங்கள் குறிப்பிட்டதை போல நாங்கள் இன்று கோரிக்கை மனு என்பது கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட எங்களுக்கு பேசுவதற்கான நேரம் கொடுக்கவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிறார். இருந்தாலும் கூட 1 மணி நேரத்திற்கு முன்னதாக ஒத்திவைப்பு தீர்மானம் என்பது கொடுக்கப்பட வேண்டும். தற்போதுதான் அந்த தீர்மானம் என்பது கையில் கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் அதனால் கேள்வி வினாக்கள் விடை நேரம் என்பது முடிந்த பிறகாக நீங்கள் பேசுவதற்கான வாய்ப்பு கொடுக்கிறோம் என்று தற்பொழுது சட்டப்பேரவையில் அவைத்தலைவர் குறிப்பிட்டு வருகிறார். இருந்தாலும் கூட அதிமுக அதே போல எதிர்க்கட்சி தலைவர் உட்பட அனைவருமே முன்னதாகவே எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும், அவையில் உட்கார்ந்து விவாதத்தில் கலந்து கொள்ள உங்களுக்கு விருப்பம் இல்லையா என்ற கேள்வியும் சபாநாயகர் எழுப்பியிருக்கிறார். அதிமுக இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக வினாக்கள் விடை நேரம் நடைபெறுவதற்கு முன்னதாகவே எங்களது விவாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், அதற்கு பிறகாக வினாக்கள் விடை நேரம் என்பது நடைபெற வேண்டும் என்ற கருத்துக்களை தொடர்ச்சியாக 6வது நாளாக இன்றும் முன்வைத்து வருகிறார்கள். இருந்தாலும் கூட சபாநாயகர் வினாக்கள் விடை நேரம் என்பது நடைபெற்ற பிறகுதான் உங்களது விவாதத்தை எடுத்துக்கொள்ள முடியும் என்ற கருத்துக்களையும் தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்றே இது தொடர்பாக கருத்துக்களை தெரிவித்த போது அவையிலிருந்து ஒரு நாள் சஸ்பெண்ட் என்பது செய்யப்பட்டிருந்தது. முழுமையாகவே சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று KN நேரு தெரிவித்திருந்தார். ஆனாலும் கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு நாள் சஸ்பெண்டை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் நேற்று ஒரு நாள் என்பது அதிமுக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்று மீண்டும் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்றும் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்களா அல்லது அவையை புறக்கணித்து வெளியே வந்த பிறகாக மீண்டும் உள்ளே சென்று முதலமைச்சர் இன்று ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வர இருக்கிறார். அந்த தனி தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் கலந்து கொள்வதற்காக அதிமுக மீண்டும் உள்ளே செல்வார்களா என்பது தொடர்பான விவரங்களை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். அதிமுகவை இருக்கையில் அமர்ந்து பேசுவதை கேட்க வேண்டும் என்று சபாநாயகர் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார். இருந்தாலும் கூட அதிமுக தொடர்ந்து அவையில் அமளியில் தான் ஈடுபட்டு வருகிறார்கள். சட்டப்பேரவை தொடங்கியுமே அதிமுக உடனடியாகவே குரல் கொடுக்க தொடங்கிவிட்டார்கள். வினாக்கள் விடை நேரத்திற்கு முன்னதாகவே தங்களது விவாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், கள்ளக்குறிச்சி விவகாரம் என்பது மக்களின் பிரச்சனையை பற்றி பேசுவதற்கான வாய்ப்புகளை எதிர்க்கட்சிக்கு கொடுக்க வேண்டும் என்ற குரல்களை தொடர்ச்சியாக எழுப்பி வரக்கூடிய நிலையில் தற்போது வரையிலும் கூட சபாநாயகர் வினாக்கள் விடை நேரம் தான் முதலாவதாக நடைபெறும், அதற்கு பேசுவதற்கான வாய்ப்பு கொடுக்கிறோம் என்று தொடர்ச்சியான கோரிக்கையும் அவர் முன்வைத்து வருகிறார். இருந்தாலும் அதிமுக தொடர் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். 4வது நாளாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருந்தார்கள். காலை சரியாக 9:30 மணி அளவில் சட்டப்பேரவை கூடியது. பேரவை கூடியதும் வினாக்கள் விடைகள் நேரம் தொடங்கும் என சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இருந்தபோதிலும் அதிமுக தரப்பை பொறுத்தவரையில் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரம் குறித்து பேச அனுமதிக்க வேண்டும் என தொடர்ச்சியாக எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டு வருவதால் சட்டப்பேரவையில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சபாநாயகரை பொறுத்தவரையில் கேள்வி நேரம் முடிந்த பிறகு வாய்ப்பு தரப்படும் எனவும் எந்த விதியை வாசித்தாலும் அவை குறிப்பில் ஏறாது எனவும் தெரிவித்திருந்தார். இருந்தபோதிலும் ஒத்திவைப்பு தீர்மானம் என்பது தன்னிடம் கிடைத்திருப்பதாகவும் இருந்தபோதிலும் வினாக்கள் விடைகள் நேரத்தை ஒத்திவைக்க முடியாது, கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேச அனுமதி தருவதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அவையில் பரபரப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அவையில் உட்கார்ந்து விவாதத்தில் கலந்து கொள்ள அதிமுகவினருக்கு விருப்பம் இல்லாத
காரணத்தால் தான் இது போன்ற அமளியில் ஈடுபட்டு வருவதாக சபாநாயகர் தெரிவித்தார். இருந்தபோதிலும் எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரையில் சட்டப்பேரவையில் தொடர்ச்சியாக கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். ஏற்கனவே இதற்கு முன்னதாக 4 நாட்களும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கள்ளக்குறிச்சி விசசாராய விவகாரத்தை கண்டித்து கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு வருகை தந்து தொடர்ச்சியாக புறக்கணித்திருக்கிறார்கள். 4வது நாளாக இன்றும் கருப்பு சட்டை அணிந்து அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். ஏற்கனவே சபாநாயகரை சந்தித்து கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரம் தொடர்பாக நேரமில்லா நேரத்தில் பேச கவன ஈர்ப்பு தீர்மானம் அளித்திருந்த நிலையிலும் வினாக்கள் விடைகள் நேரத்தை ஒத்திவைத்து தங்களுக்கு பேச வாய்ப்பு வழங்க வேண்டும் எனவும் பல்வேறு மரணங்கள் நிகழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் இது குறித்து முக்கியத்துவமாக எடுத்துக்கொண்டு வாய்ப்பு வழங்க வேண்டும் எனவும் அதிமுக தரப்பில் எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்டோர் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வந்த போதிலும் சபாநாயகர் அதற்கு மறுப்பு தெரிவித்து கேள்வி நேரம் முடிந்த பிறகு வாய்ப்பு வழங்குவதாக தெரிவித்த நிலையில்தான் தற்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஈடுபட்டு வருவதால் சட்டப்பேரவையில் பரபரப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் காவல்துறையினர் இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிக அளவிலான காவல்துறையினர் தலைமைச் செயலகத்தை சுற்றிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் வெளிநடப்பு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக நேற்றைய தினத்தை பொறுத்தவரையில் அமளியில் ஈடுபட்ட நிலையில் நேற்று ஒரு நாள் அவர்கள் சட்டப்பேரவை கூட்டத்தில் பங்கேற்க தடை விதித்து சபாநாயகர் அப்பாவு உத்தரவு பிறப்பித்திருந்தார். இருந்தபோதிலும் இன்றைய தினமும் தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டு வருவதால் இன்றும் அது போன்ற சில நடவடிக்கைகள் என்பது அவர்கள் மேல் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரத்தில் தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் 59 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தங்களுக்கு பேச வாய்ப்பு வழங்க வேண்டும் எனவும் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர்களுக்கு பேச வாய்ப்பு மறுக்கப்படுவதாகவும் எதிர்க்கட்சி தரப்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.